தமிழ் மக்கள் பூர்வீகமாக பறந்து வாழுகின்ற பகுதிகளிலே திட்டமிட்ட அடிப்படையிலே விகாரைகளை கட்டுவித்து பௌத்தம் என்பதை ஒரு ஆக்கிரமிப்பினுடைய அடையாளமாக மாற்றி வருகின்றது பேரினவாத தடை உத்தரவை நீட்டினார்கள். நான் வேண்டியதில் பார்த்த பொழுது நிறைய பெற்ற பெயர்கள் இருந்தது. நான் அந்த பெயர்களை வாசிக்காமல் அதில் என்ன விஷயம் எழுதப்பட்டிருக்குன்னு பார்த்தால், சமாதான சீர்குலைவை ஏற்படுத்தும் விதமாக எந்த செயற்பாடுகளும் நடக்கக்கூடாது. எங்களுடைய நிலம் சார்ந்து அல்லது இங்கே இருக்கின்ற இந்த வரலாறுகள் சார்ந்திருக்கக்கூடிய விடயங்களை எடுத்து செல்லக்கூடிய அடுத்தடுத்த தலைமுறைகளை உருவாக்க வேண்டிய ஒரு தேவை என்பது காலத்துடைய கரங்களிலே விடப்பட்டிருக்கிறது. 500 ரூபாய் இந்தியாவுக்கு அடிக்க வேண்டிய அடியே எனக்கு அடிச்சு போட்டு என்று நான் யோசிக்கிறேன். இந்த விகாரைக்கான ஆவணங்களை நான் அரசிடம் கொடுத்திருக்கிறேன். காணி உரிமையாளர்களும் கொடுத்திருக்கிறார்கள். நாங்கள் தீர்ப்புக்காக காத்திருக்கிறோம் என்று சொல்லி அவர் குறிப்பிட்டார்கள். அப்படியானால் அந்த விகாரைக்கான ஆவணங்கள் என்று அவர் எவற்றை குறிப்பிட வருகிறார்? அப்போ உலக காலமும் நீங்கள் சட்டவிரோத கட்டுமானத்தை முந்த நாள் வரைக்கும் கட்டி கொண்டு தான் இருந்திருக்கிறீங்கள் என்றது வெளிப்படுது. கட்ட மாட்டோம் என்றால் அப்போ முந்த நாள் வரைக்கும் நீங்கள் சட்டவிரோதமாக கட்டி கொண்டிருக்கிறீன்றதை நீங்களே இப்போ உங்களோட ஊடக சந்திப்பு ஊடாக தேர்தல் ஏற்றுக்கொள்கிறார். விகார கட்டு மட்டும் பேசாமல் இருந்துட்டு இப்போ என்ன செய்கிறீங்கள் என்றால் அது உயர் பாதுகாப்பு வலயத்தில் இருக்க விகார கட்டுப்பட்டு யாருக்குமே தெரியாது. அவன் உயர்த்தியெல்லாம் மறைச்சி வச்சு கட்டி பிறகு கொரோனா டைமுக்குள்ள கொஞ்சம் ஊடகவியலாளர் விடைக்கலாம் தூர பார்க்கான் ஏதோ ஒரு கட்டுமானம் நடக்குதுன்னு தான் கண்டுபிடிச்சி தான் டக்குன்னு இந்த விஷயம் வெளியில் வர தொடங்குது. வணக்கம் உறவுகளே, மற்றும் ஒரு அகலகம் சிறப்பு நிகழ்ச்சியின் வழியாக இணைந்திருக்கிறோம். தாயகத்திலே தமிழ் மக்கள் காலமாக போராடி கொண்டிருக்கின்ற ஒரு நிலைமைதான் இன்றைக்கும் இருந்து வருகிறது. தையட்டி விவகாரம் அதிகமாக இன்றைக்கு பேசப்பட, வவுனியாவினுடைய சமணங்குளத்திலே அங்கே விநாயகர் ஆலயம் அந்த வளாகத்திலே விகாரை கட்டுகின்ற பணிகள் முடக்கிவிடப்பட்டிருக்கின்றன. அவையும் பேசுபொருளாக மாறியிருக்கின்றன. இவை சில உதாரணங்கள் தான். இப்படியாக தமிழ் மக்கள் பூர்வீகமாக பறந்து வாழுகின்ற பகுதிகளிலே திட்டமிட்ட அடிப்படையிலே விகாரைகளை கட்டுவித்து பௌத்தம் என்பதை ஒரு ஆக்கிரமிப்பினுடைய அடையாளமாக மாற்றி வருகின்றது பேரினவாத அரசு. இந்த பின்னணியிலே இந்த விடயங்கள் தொடர்பாக உரையாட வேண்டியது காலத்தினுடைய கட்டாயமாக இருக்கிறது. மக்களை வெளிப்படைய செய்ய வேண்டியதும் அதனுடைய ஒரு தேவையாகத்தான் இருக்கிறது. ஏனென்றால் மக்கள் திரட்சி எழுகிற போதுதான் சில பிரச்சனைகளுக்கு தீர்வுகளை காண முடியும் என்கிற ஒரு நிலைமையில் தான் நாங்கள் இன்றைக்கு தாய் நிலத்திலே வாழ்ந்து வருகிறோம். இந்த அடிப்படையிலே அழைத்து வந்திருக்கிறோம் நல்லூர் சிவகுரு ஆதீனத்தினுடைய முதல்வரும் பொத்துவில் தொடக்கம் பொலிகண்டி மக்கள் இயக்கத்தினுடைய இணை தலைவர்களில் ஒருவருமாகிய தவத்திரு வேலன் சுவாமிகள் அவர்கள். அவரை வரவேற்கலாம். வணக்கம். வணக்கம் ஷர்மிளா. வணக்கம் ஐபிசி நேயர்களே. உங்களை நாங்கள் அன்போடு நிகழ்ச்சிக்கு வரவேற்றுக் கொண்டு, தையட்டியிலே ஒரு மக்கள் அறவழி போராட்டம் ஒன்று இடம்பெற்றிருந்தது. காணிகள் அபகரிக்கப்படுகிற போது காணியற்றவர்கள் வாடகை வீடுகளிலே வசித்து வருகின்ற ஒரு சூழ்நிலையிலே தங்களுடைய நிலத்தை தங்களுக்கு தர வேண்டும் என்பது அவர்களுடைய கோரிக்கை. அந்த இடத்துல நீங்களும் பங்கு பெற்று இருந்தீர்கள். ஆனால் போலீசாரினால் கடுமையாக தாக்கப்பட்டு வைத்தியசாலையிலே அனுமதிக்கப்பட்டு இன்றைக்கு மீண்டு வந்திருக்கிறீர்கள். அன்றைக்கு உண்மையிலே என்ன நடந்தது? அன்று கடந்த 21ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை வலிவடக்கு பிரதேச சபையினுடைய அழைப்பின் பேரில் தான் அந்த கவனஈர்ப்பு போராட்டம் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. காணி உரிமையாளர்கள்லாம் என்னோடு தொடர்பு கொண்டு இந்த போராட்டத்துக்கு அழைத்திருந்தார்கள். அந்த அடிப்படையில் தான் நான் அந்த கவனஈர்ப்பு போராட்டத்துக்கு சென்ற பொழுது கிட்டத்தட்ட நான் ஒரு 10 மணி அளவில் நாங்கள் சென்றிருந்தேன். உடனே போலீஸார் தடை உத்தரவை நீட்டினார்கள். நான் வேண்டியதில் பார்த்த பொழுது நிறைய பெற்ற பெயர்கள் இருந்தது. நான் அந்த பெயர்களை வாசிக்காமல் அதில் என்ன விஷயம் எழுதப்பட்டிருக்குன்னு பார்த்தால், சமாதான சீர்குலைவை ஏற்படுத்தும் விதமாக எந்த செயற்பாடுகளும் நடக்கக்கூடாது, எந்த பெயர் பிழைகளும் காட்சிப்படுத்தக்கூடாது என்றதுதான் அதில் இருக்கக்கூடிய உத்தரவாக இருந்தது. அப்போ நான் அதை எனக்கு தந்த போலீஸாருக்கு நான் அதை வாசித்து காட்டி போட்டு நான் சொன்னேன், இதில் வலிவடக்கு பிரதேச சபை ஏகமனதாக தீர்மானம் நிறைவேற்றி இருக்குது. 3 மொழிகள்லேயும் இது சட்டவிரோத கட்டுமானம் என்ற ஒரு பெயர் பிழையை இங்கே நாட்டுவதுண்டு. இப்போ அதை நாட்டுறதுக்கு நீங்கள் உதவி செய்து அதற்குரிய ஏற்பாட்டை செய்யணுமே தவிர அதை நாட்ட விடாமல் நீங்கள் தடுக்கிறது தான் சமாதானத்தை சீர்குலைக்கிற ஒரு செயற்பாடு. இந்த ஜனநாயக ரீதியில் மக்களால் தெரிவு செய்யப்பட்ட பிரதிநிதிகள் 34 பேர் அங்கத்தவர்கள், அவ்வளோ பேரும் ஏகமனதா. அதில் ஒரு ஆள் கூட அந்த தீர்மானத்தை எதிர்க்கலை. அப்போ அப்படி நிறைவேற்றின ஒரு தீர்மானத்தை நீங்கள் செய்யணும்னு சொன்னோன்னா இப்போ அவைக்கு அதுக்கு அடுத்து என்ன சொல்கிறேன்னு தெரியலை. உடனே சொல்லிச்சுன்னா நீங்கள் வீதியை மறைச்சு நிற்கிறீங்களே.
அப்போ நான் சொன்னேன், அப்போ நாங்கள் ஓரமாக நிற்கிறோம், எங்களை ஓரமாக விடுங்கோண்டு. ஓரமாக விடுறதுக்கும் அவ தயாரா இல்லை. அப்போ அந்த இடத்துல அந்த போலீஸாருக்கும் எனக்குமான அந்த கலந்துரையாடல் அதில் முற்றுப்பெறுகிறது. அதுக்கு பிறகு அவைக்கு அதில் பதில் இல்லாதபடியால் அவ டக்கண்ட என்ன செய்யணும், எங்கள் எல்லாரையும் தள்ள வலிக்கிடணும். 3-2 ஓட கொடுத்து தள்ள வலிக்கிட்ட உடனே அப்போ பின்னுக்கு சிறுகரன் எம்பி இருந்தவர் அவரும் முன்னுக்கு வந்ததில் மக்களை கொஞ்சம் தடுத்து பாதுகாக்க நானும் அதில் நடுவுக்கு வாரேன். இறக்கவே சேர்ந்து தள்ளினேன். தள்ளினோன்னு நான் பார்க்குறேன், இது தள்ளுறது கொஞ்சம் கடுமையாக நடக்குது, இது இப்போதைக்கு நிற்க போகிறது இல்லைன்னு சொல்லிவிட்டு நான் அதுக்குலேருந்து கொஞ்சம் விலகி பின்வாங்கி பின்னுக்கு தனியாக வந்து நிற்க தான் போலீஸார் 2-3 பேர் என்னை நோக்கி ஓடி வந்து என் களத்தில் இருந்த உருத்திராட்ச மலையம் பிடிச்சி இழுத்து அறுத்து களத்தோர் அப்படி என்ன நேராக பிடிச்சி அதை இதுக்குள்ள களத்துக்குள்ள அமர்த்தினது எனக்கு என்னை பொறுத்தவரை ஒரு கொலை முயற்சியாக தான் நான் அதை பார்க்குறேன். நான் அணிஞ்சிருந்த ருத்ராட்ச மாலையும் வந்து செப்பு கம்பியால் கோக்கப்பட்ட ருத்ராட்ச மாலை. அந்த கம்பி இதில் வெட்டி இருந்தால் களத்தில் ரத்தம் வந்து உயிராபத்து கூட ஏற்பட்டிருக்கலாம். அது களத்து மிகவும் ஒரு முக்கியமான இடம். அப்படி செய்து பிறகு என்ன கையில் இடத்துல அடித்து முதுகில் அடித்து தள்ளி கொண்டு போவோம். அப்போ நான் சொல்கிறேன் தமிழ்லேயும் ஆங்கிலத்திலையும், என்ன நீங்கள் கைது செய்கிறீங்களா, நானே வந்து வாகனத்தில் ஏறுறேன். அதுக்கு அது விளங்கியும் விட்டது. அதுக்கு பிறகும் என்ன தள்ளி அடித்து கொண்டு போய் வாகனத்துக்கு கிட்ட போயிருக்க என் நெஞ்சில் பிடிச்சி தள்ளினா. இது ஒரு 2வது முயற்சியாக பார்க்குறேன். அது இடது பக்கம், வலப்பக்க நெஞ்சு இல்லை, இடப்பக்க நெஞ்சை பிடிச்சி தள்ளி என் இதயத்தை இலக்கு வச்சு தான் நான் அந்த தாக்குதலை நடத்தி இருக்கிறேன். அது நான் ஒரு 2வது என்ற ஒரு கொலை முயற்சி அல்ல என்ற உடல் அவயவங்களை சேதப்படுத்தணும்ன்ற ஒரு தூர நோக்கோட திட்டமிட்டு செய்யப்பட்ட ஒரு முயற்சியாக தான் நான் அதை பார்க்குறேன். அப்போ அதுக்கு பிறகு பேருந்து வாகனத்தில் தள்ளி தூக்கி இழுத்து போட்டு ஏற்றி கொண்டு அங்கே பேருந்து போச்சுன்னா பிறகு நீதிபதியின் வீட்டுக்கு எங்களை முன்னிலைப்படுத்தின பொழுது பிணையில் விடுவிக்கப்பட்ட நாங்கள். அப்போ அந்த ஸ்ரீலங்கா போலீஸாருடைய அந்த ஒரு காட்டு மிராண்டித்தனம் அராஜகத்தனம் என்றது அன்றைக்கு உண்மையில அந்த இடத்துல வெளிப்பட்டிருந்தது. உண்மை. அந்த காணொளிகளை பார்க்கிற போது அந்த காணொளி பதிவு செய்திருக்கு, அதாவது அந்த ஊடகவியலாளர்கள் வழியாக வெளிவந்திருந்த அந்த காணொளியிலே நீங்கள் கைது செய்யப்படுவதற்கு எதிர்ப்பு தெரிவித்ததை போன்ற ஒரு நிலைப்பாடு தான் அங்கே காணப்பட்டது. உங்களை தள்ளி அந்த வாகனத்திற்குள் ஏற்றியிருந்த அந்த விதம். ஆனால் நீங்கள் குறிப்பிடுகிறீர்கள், நீங்களாக அங்கே சென்று நான் வருவதற்கு தயாராக இருக்கிறேன் என்று குறிப்பிட்ட போதும் போலீசார் அவ்வாறு நடந்து கொண்டார்கள் என்று. அண்மையில் இந்த விடயம் தொடர்பாக நாங்கள் சில தேரர்களையும் நேர்காணல் கண்டிருந்தோம். முகவந்தல் அவர் ராகுல தேரர் வந்து ஒரு விடயத்தை குறிப்பிட்டிருந்தார். அங்கே சில மொழி பிரச்சனை இருந்திருக்கலாம், தொடர்பாடல் பிரச்சனைகள் சில வேளைகளில் எழுந்திருக்கலாம் என்கிற ஒரு விடயத்தை அவர் குறிப்பிட்டிருந்தார். அப்படி ஏதாவது தொடர்பாடல் பிரச்சனைகள் உங்களுக்கும், அதாவது அங்கே ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டிருந்த குழுவினருக்கும் போலீசாருக்கும் இடையிலே காணப்பட்டதா, அல்லது தெளிவாக விளங்கக்கூடிய நிலைமைகள் அங்கே காணப்பட்டிருந்தது? இல்லை, தெளிவாக விளங்கக்கூடிய நிலைமைகள்லாம் நாங்கள் காணப்பட்டது. ஏன்னா அது ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டிருந்தவர்கள் வந்து சிங்கள மொழியில் கூட கருத்துக்களை சொல்லி கொண்டு இருந்த வேலைக்கு. பட் அங்கே வந்து நின்ற போலீஸாரில் தமிழ் தெரிஞ்ச போலீஸார், தமிழ் போலீஸாரும் நின்று கொண்டு இருந்தவன். அப்போ அதில் இந்த மொழி பிரச்சனை சார்ந்து தொடர்பாடல எந்த பிரச்சனையும் இருக்கேல. பிறகு தனிப்பட்ட ரீதியில் என்ன கைது செய்கிற விஷயத்துலையும் நான் தமிழ்லேயும் இங்கிலீஷ்லேயும் சொன்னது, மற்ற எந்த ஒரு பாடி லாங்குவேஜ் என்னுடைய உடல் மொழி வந்து அவைக்கு விளங்கிட்டுது. நான் இதுக்கு எதிர்க்கையில் இயல்பாக இருக்கிறேன். இருந்தாலும் அவை ஒரு அந்த என்ன பிரதானமாக அந்த தெளிப்பில் ஓஏசின்னு தான் சொல்லினோம். அந்த போலீஸார் அவர் வந்து ரொம்ப ஒரு ஆக்ரோஷமாக கண்ணில் ஒரு வெறித்தனத்தோடு தான் அவர் என்ன தாக்குதல் நடத்தினார். நீங்கள் சில அந்த காட்சிகளில் அதை பார்க்கலாம். அப்போ அவைக்கு அது விளங்கி இருந்தாலும் அது ஒரு என்ன சொல்கிறது, மொழி ரீதியான ஒரு புரிதல் அவைக்கு இல்லாமல் இருக்கேல. அப்போ அந்த நேரத்தில் அதை புரிஞ்சு கொண்டு தான் இதை செயற்படுத்திக்கணும் என்றதான் அந்த இடத்துல எனக்கு தோன்ற விஷயம் விடயமாக இருக்கிறது. இதே நேரத்தில் ஒரு கருத்து நிலைப்பாடு பொது வழியிலே பேசப்படுகிறது. நீங்கள் ஒரு ஆன்மீக தலைவர், எதற்காக அந்த போராட்டத்திலே கலந்து கொண்டிருக்கிறீர்கள் என்கிற ஒரு நிலைப்பாடு வந்து பேசப்படுகிறது. இது மத பிரச்சனையாக மாற்றப்படுவதற்கான சாத்தியப்பாடுகளை அதிகமாக கொண்டிருக்கும் என்று சொல்லி பொது வழியில் சில கருத்துக்கள் இருக்கின்றன. இந்த பின்னணியிலே ஒரு மிக முக்கியமான வினா, நீங்கள் அந்த இடத்திலே ஒரு மத தலைவராக உங்களுடைய அந்த உணர்வு நிலைகளை நீங்கள் முன்னிறுத்தி கொண்டீர்களா, அல்லது இந்த நிலத்தினுடைய ஒரு மகன், என்னுடைய நிலம் பறிபோகிற போது நான் அங்கே நிற்கிறேன் என்கிற ஒரு அடிப்படையிலே நீங்கள் அங்கே அந்த இடத்துக்கு பயணப்பட்டிருந்தீர்களா? அந்த போராட்டத்திலே உண்மையாக நான் பயணப்பட்ட பொழுது நான் ஒரு தமிழ் தேசிய செயற்பாட்டாளராக, ஒரு மனித உரிமை செயற்பாட்டாளராக, அந்த காணிகளை பறிகொடுத்திருக்கக்கூடிய 18 காணி உரிமையாளர்கள், அந்த குடும்பங்கள் அந்த காணிகளை மீட்கிற ஒரு போராட்டத்தை செய்யல. அவை எமது உறவுகள், தமிழர்கள் என்ற வகையில், எமது உறவுகள் என்ற வகையில் அவைன்ற அழைப்பின் பேரில் நான் அந்த இடத்துல நிற்கிறேன். இப்போ என்னுடைய தோற்றம் வந்து இந்த காவி உடை அல்லது ருத்ராட்ச மாலை அல்லது விபூதி நான் பூசுகிற
இந்த சிவசின்னங்கள் வந்து என்னை ஒரு சமயத் தலைவராக இல்லை மதத்தலைவராக வழிகாட்டினாலும் நான் அந்த போராட்டத்தில் பங்கு பெற்றேக்கில் நான் அந்த ஒரு காணி உரிமையாளர்களுக்கு அவைன்ற காணி மீட்கின்ற போராட்டத்துக்கு ஒரு ஆதரவான நிலப்பாட்டில் ஒரு தமிழ் தேசியம் சார்ந்து பயணிக்கின்ற ஒரு தமிழ் மகன் என்ற ஒரு அடிப்படையில் தமிழ் மகன் என்றதையும் கடந்து நீதிக்காக குரல் எழுப்புகின்ற நீதிக்காக பயணிக்கின்ற ஒரு மனிதன் என்ற வகையில் தான் என்னுடைய வகைபாகம் அதில் இருக்குது. ஆனால் அந்த தோற்றம் இப்படி இருக்கிறதால எல்லாரும் அப்படி எதை பார்க்கணும், அதுதான் அதில் இருக்கக்கூடிய விஷயம். மற்றது பொதுவாக நீங்கள் எடுத்து பார்த்தீங்கள் என்றால் இப்போ சில பேர் எனக்கும் சில கருத்துக்களை முகப்புத்தகங்கள் வழியாக பொது வழிகளில் சும்மா எழுதினோம். நீங்கள் அப்படி போராட்டத்தில் நிற்கிறேன்டா காவியை கலட்டி போட்டு வெள்ளை வேட்டியை உடுத்துக்கொண்டு போராட்டத்தில் நில்லுங்கோ என்றது. இப்போ வெள்ளை வேட்டியை உடுத்திக்கொண்டு நிற்கிறதும் காவியை உடுத்திக்கொண்டு நிற்கிறதும் அங்கே எந்த வித்தியாசமும் இல்லை. இப்போ நீங்கள் உங்களோட பார்வையில் பார்க்க இது காவி என்று பார்த்த உடனே இது இந்தியா அல்லது இந்தியாவோட RSS அந்த பிரிவு இந்த பிரிவுன்னு பார்க்குறது அது உங்களோட பார்வையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள். அப்போ நான் துறவியாக வந்தது என்னுடைய தனிப்பட்ட ஒரு விருப்பத்தின் அடிப்படையில் என்னுடைய தாய் தந்தையரை எதிர்த்து தான் நான் துறவியாக வந்திருக்கேன். இப்போ அவைக்கு அந்த இடத்துல அப்பா இல்லை, இப்போ அம்மா இருக்கிறா, ஆனால் அவைக்கு விருப்பம் இல்லை. அப்போ அந்த பின்னணியில் இந்த போராட்டங்களில் வந்து பங்கு பெற்றது ஒரு ஜனநாயக ரீதியில் நீதிக்காக குரல் கொடுக்குற ஒரு பயணம் என்ற வகையில் செயற்படுறேன். இரண்டாவது நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா என்னோட நிறைய கிறிஸ்தவ தந்தையர்கள் எல்லா மதத்தை சேர்ந்த மதகுருமார்களும் என்னோட நல்ல நட்பு நிலையில இருக்கிறார்கள். என்னோட பழகினாக்களை கேட்டால் கூட அவைக்கு தெரியும். இப்போ நான் அதுக்குள்ள ஒரு மதவாதியாக அல்ல ஒரு சைவ சமய தீவிரவாதியாக அல்லது ஒரு இந்து மத தீவிரவாதியாக நான் எந்த இடத்துலையும் சிந்தித்ததும் இல்லை, செயற்பட்டதும் இல்லை. ஆனால் அந்த இடத்துல நீங்கள் அணிந்திருந்த அந்த ஆடை என்பது தற்பொழுது கூட நீங்கள் அணிந்திருக்கின்ற இந்த ஆடை நீங்கள் ஒரு மதகுரு என்பதை அல்லது ஒரு மதத்தின் சார்பாக பயணப்படுகிற ஒருவர் என்பதை அவர்களுக்கும் அங்கே தெளிவுபடுத்தி இருக்கும் போலீசாருக்கு. அந்த இடத்துல அவர்கள் நடந்து கொண்ட முறை என்பது உண்மையிலே கண்டனத்துக்குரிய ஒரு விடயம், அதை நாங்கள் வெளிப்படையாக பதிவு செய்ய வேண்டும். இந்த இடத்திலே இந்த விடயம் தொடர்பாக சர்வதேச ஊடகங்களுக்கு நீங்கள் எடுத்து சென்றிருக்கிறீர்களா? ஏனென்றால் சர்வதேச ஊடகங்கள் என்பது மிக முக்கியமான ஒரு வகைப்பாகும். இந்த வருகின்ற 3ஆம் தேதி கூட இடம்பெற இருக்கின்ற இந்த போராட்டம் தொடர்பான விடயங்களாக இருக்கிறோம் அல்லது கடந்த போராட்டத்திலே நடைபெற்ற இந்த கண்மூடித்தனமான தாக்குதல் விடயங்களாக இருக்கட்டும், இந்த விடயங்கள் தொடர்பாக நீங்கள் சர்வதேச ஊடகங்களுக்கு எடுத்து சென்றிருக்கிறீர்கள், அதுக்கான முயற்சிகளை மேற்கொண்டிருக்கிறீர்களா? சர்வதேச ஊடகங்கள் நீங்கள் குறிப்பிடுவது ஆங்கில மொழியிலான மேற்கத்திய ஊடகங்களாக இருக்கட்டும் அல்லது ஏனைய ஊடகங்கள். அந்த முயற்சி அடிப்படையில் நான் இப்போ அநேகமாக நாளைய தினம் அல்ல நாளை மறுதினம் ஒரு ஊடக சந்திப்பொண்ட செய்யலாம் என்று இருக்கிறேன். அப்போ அது தமிழ் மொழியிலேயும் செய்து கொண்டு ஆங்கில மொழியிலேயும் ஊடக மையத்தில் இங்கே செய்வதாக இருக்கிறேன். அப்போ அதில் ஆங்கில மொழியில் செய்கிறதன் ஊடாக அந்த கருத்துக்கள் சர்வதேச ஊடகங்களுக்கும் சென்றடையும் என்று எதிர்பார்க்கிறேன். அப்போ அந்த ஊடக சந்திப்பு நான் இந்த உடல்நிலையை இன்னும் கொஞ்சம் சரிப்படுத்தி கொண்டு அநேகமாக நாளைக்கு செய்ய இருக்கிறேன். அப்போ அதனூடாக சர்வதேச ஊடகங்களை சென்றடையக்கூடிய ஒரு நிலைப்பாடு இருக்கிறது. மற்றது பொதுவாக இந்த ஆங்கில மொழி மூலமான ஊடகங்கள் எங்களை அணுகுவதும் பொதுவாக குறைவாக தான் இருக்குது. ஆனால் அப்போ அந்த முயற்சியை நாங்கள் கொஞ்சம் சர்வதேச ஊடகங்களோட தொடர்புகளை எடுத்து முயற்சிக்க வேண்டும் என்றும் யோசிக்கிறேன். நிச்சயமாக இந்த கருத்தோடு நானும் உடன்படுகிறேன். ஏனென்றால் அவர்கள் எங்களை தொடர்பு கொள்ளுகிற அந்த தன்மை என்பது குறைவாக இருக்கிற போதும் கூட நாங்கள் எங்களுடைய தேவைகளை நிமித்தமாக அவர்களை தொடர்பு கொள்வதற்கான வாய்ப்புகளை ஏற்படுத்திக் கொள்ளுகிற போது இந்த செய்திகளை பரவலடைய செய்வதற்கான சில பாதைகளை ஏற்படுத்திக் கொள்ள முடியும். இந்த இடத்திலே மிக முக்கியமான ஒரு கேள்வி, யாழ்ப்பாணத்திலே இந்திய துணை தூதுவர் ஆலயம் இருக்கிறது. மதம் சார்ந்திருக்கக்கூடிய கலாச்சாரம் சார்ந்திருக்கக்கூடிய பல்வேறு நிகழ்வுகளை அவர்கள் ஒழுங்கமைக்கின்ற அந்த தன்மைகளையும் கொண்டிருக்கிறார்கள். இந்த விடயம் தொடர்பாக அவர்களுடைய நிலைப்பாடுகள் என்னவாக இருக்கிறது? அவர்கள் ஏதாவது எதிர்வினைகளை ஆற்றி இருந்தார்களா? இந்த விடயம் தொடர்பாக யாழ்ப்பாணத்தில் இருக்கக்கூடிய இந்திய துணை தூதரகமோ இல்லை கொழும்பில் இருக்கக்கூடிய இந்திய தூதரகமோ எந்தவித ஒரு எதிர்நிலப்பாடுகளையும் அவை ஆற்றவில்லை என்றுதான் நான் அறிகிறேன். நான் அறிஞ்ச அளவில் என்னோட எந்த விதத்தையும் தொடர்பு கொள்ள இல்லை, இதை பற்றி ஒரு நலம் விசாரிக்கவில்லை, மற்ற இதை கண்டித்து ஒரு அறிக்கையோ இங்கேயோ வேண்டிய ஒரு தளங்களில் வெளியிட்டதாகவும் நான் அறியவில்லை. அப்போ அவர்கள் இதுவரையில் வெளிப்படையாக எந்த ஒரு முயற்சியுமே எந்த ஒரு செயற்பாடுமே செய்யவில்லை என்றதுதான் உண்மையாக இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படியானால் இதை நாங்கள் இப்படி எடுத்துக்கொள்ளலாமா? அதாவது இந்த ஆர்ப்பாட்டம் நிகழ்ந்து இந்த பிரச்சனைகள் இங்கே நிகழ்ந்து கொண்டிருந்த காலப்பகுதியில் தான் இந்திய தூதுவர் ஜெய்சங்கர் அவர்களுடைய வருகையும் இங்கே இலங்கைக்கு நிகழ்ந்திருந்தது. அப்படியான ஒரு சந்தர்ப்பத்திலே அயல்நாட்டில் இருந்து மிக முக்கியமான ஒரு தலைவர் நாட்டிற்கு வருகிறார். அதே நேரத்தில் இந்தியா என்பது இன்றைக்கு ஆட்சியில் இருக்கக்கூடிய பாஜக அரசு என்பது அதாவது பல விமர்சனங்கள் இருந்தாலும்
அவர்கள் மதத்தை புனிதமாக பார்க்கின்ற ஒரு கொள்கையை கொண்டிருக்கிறவர்களாக அவர்கள் இருக்கிறார்கள். அந்த பின்னணியில் கூட நாங்கள் இங்கே தமிழ் மக்களுக்கு இப்படித்தான் நிகழ்த்துவோம், தமிழ் துறவிகளுக்கு இப்படித்தான் நிகழ்த்துவோம் என்கிற ஒரு செய்தியை சிங்கள அரசு இந்தியாவுக்கு குறிப்பிட்டிருக்கிறது என்று சொல்லி நாங்கள் எடுத்துக்கொள்ளலாம். உண்மையாக எனக்கு அது இந்த தாக்குதல் நடந்து பிணையில விடுவிக்கப்பட்டு நான் வைத்தியசாலையில் போய் இணைந்த பொழுது எனக்கு அந்த திங்கட்கிழமை அதுதான் மனதில் உண்மையாக தோன்றினது. நீங்கள் கேட்ட விஷயம் தான் தோன்றினது. ஞாயிற்றுக்கிழமை நடந்தது இந்த சம்பவம். திங்கட்கிழமை இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் கொழும்புல வந்து சந்திப்புகளை மேற்கொள்றார். திங்களும் செவ்வாயும் அவர் நிற்கிறார் கொழும்புல. அப்போ அவர் வர்றன்றது ஏற்கனவே திட்டமிடப்பட்ட ஒரு முடிவான நிகழ்வு. அப்போ அந்த நடக்கிற சந்தர்ப்பத்தில் கூட இப்போ ஒரு துறவியாக காவியோட எடுத்திருக்கக்கூடிய ஒரு துறவியை நீங்கள் இப்படி ஒரு அடித்து ஒரு மிக மோசமாக நடத்துறீங்கள் என்றால் இந்தியா என்ன நிலப்பாடு இருந்தாலும் நாங்கள் செய்துதான் தீர்வோம் என்று ஒரு அரசு வந்து இந்தியாவுக்கு, ஸ்ரீலங்கா அரசு, சிங்கள பௌத்த பேரினவாத அரசு இந்திய அரசுக்கு ஒரு செய்தியை சொல்கிற மாதிரியுமே நான் யோசிச்சேன். அப்போ நான் வந்து ஒரு ஈழத்தமிழர்களுடைய ஒரு பிரதிநிதியாக நடுவுக்குள்ள அகப்பட்டு இந்தியாவுக்கு அடிக்க வேண்டிய அடியை எனக்கு அடிச்சு போட்டுது என்று நான் யோசிக்கிறேன். அப்போ ஈழத்தமிழர்களோட அரசியல் விஷயத்தை நீங்கள் எடுத்து பார்த்தால் கூட இலங்கை இந்திய ஒப்பந்த காலங்களில் இருந்து இன்றைக்கு வரைக்கும் எங்கட அரசியல் விஷயங்கள், எங்கட உரிமை பிரச்சனைகள் வந்து இந்தியா தன்னுடைய தேச நலன்களுக்கு பயன்படுத்துகிற ஒரு கருவேப்பிலை மாதிரி தான் எங்கட பிரச்சனையை பயன்படுத்துவதே தவிர ஒரு நீதியாக, ஒரு நியாயமாக, ஆன்மீகத்துக்கு பேர் போன, அஹிம்சைக்கு பேர் போன ஒரு இந்திய தேசம், பாரத தேசம் என்ற வகையில் ஒரு நீதி நியாயத்தின்படி அவர்கள் இன்றைக்கு கூட நடக்கலை. இந்த விஷயத்தில் கூட அவர்கள் எந்த ஒரு செயற்பாட்டையும் இதுவரை செய்யவில்லை. அப்போ அது எதை எடுத்து காட்டுது என்றால் அவர்கள் தங்கட நலனுக்கு வந்து கொழும்பில் இருக்கக்கூடிய சிங்கள பௌத்த பேரினவாத அரசோடு நல்லுறவை பேணினால்தான் தாங்கள் நலன்களை பெற்றுக்கொள்ளலாம், சீனாவை மேலோங்கி நிற்கலாம் என்ற ஒரு நிலப்பாட்டில் நீதி நியாயம் என்ற சிந்தனை இல்லாமல் அந்த ஒரு சார்பு நிலையத்தான் அவர்கள் கடைப்பிடிக்கிறார்கள். அப்போ இங்கே ஒரு துறவிக்கு அடி விழுந்தா என்ன, துறவியை கொலை செய்தாருன்னா அதை பற்றி எங்களுக்கு அக்கறை இல்லை என்கிற ஒரு நிலைப்பாடு இதே இந்தியா வடகிழக்கு பிரதேசங்களிலே 1000 விகாரைகளை கட்டுவதற்கான அந்த நிதி பங்களிப்பினையும் செய்திருக்கிறது. அதே நேரத்தில் இங்கே இருக்கின்ற புராதன ஆலயங்கள், திருக்கேதீச்சரம் போன்ற ஆலயங்களை புனரமைப்பதற்கான வேலைப்பாடுகளுக்கும் நிதி வழங்கி இருக்கிறது. அப்படியானால் சொல்லுவார்கள், அந்த தொட்டிலையும் ஆட்டிவிட்டு பிள்ளையும் கழுவதை போன்ற ஒரு பழமொழி குறிப்பிடுவார்கள். அப்படியான சில செயற்பாடுகளை தான் அவதானிக்கப்படுகிறது. அந்த இதுல இந்த முறை வந்த பொழுது கூட இவர் இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் வந்தது இந்த புயலால், மண் சரிவால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கான உதவிகளை பிரதமமாக பார்வையிடுறதுக்கும் அதில் பெட்டி வந்துட்டு தான் சொல்லப்படுகிறது. அந்த இதுலேயும் ஒரு நிதி ஒதுக்கீடு செய்திருக்கணும். பாதிக்கப்பட்ட ஆலயங்களை புனரமைக்கிறதுக்கு நிதி ஒதுக்கீடு ஒன்று செய்யப்பட்டிருக்குது. அப்போ அதுவும் இப்போ ஸ்ரீலங்கா அரசு இனிய ஆரம்பிக்க போது வடக்கு கிழக்கில் உட்பட எல்லா இடங்கள்லையும் யுத்தத்தால் சிதைவடைந்த அழிக்கப்பட்ட ஆலயங்களை மீள நிர்மாணம் செய்கிற ஒரு விஷயம். இப்போ அதில் கூட எங்களுக்கு ஒரு பெரிய சிந்தனை இருக்குது. என்னென்றால் இந்த ஆலயங்களை மீள புனரமைக்கிறன்ற ஒரு பெயரில் பிள்ளையார் கோயில் அல்லது அரசமரம் இருக்கிற எங்கட சைவ ஆலயங்களை பார்த்தெடுத்து அங்கே புத்தர் கோயிலும் இருந்தது, புத்தர் சிலையும் இருந்தது என்று சொல்லி மீள நிர்மாணிக்க அதை புத்தர் கோயிலையும் சேர்த்து கட்டுற, இப்போ வவுனியால நீங்கள் சொன்ன விஷயம் அப்படி தான் போகுது. சமணங்குளத்திலே அந்த கல்லுமலை பிள்ளையார் ஆலயத்திலே புதிதாக ஒரு விகாரை கட்டுவதற்கான முயற்சிகள் ஆரம்பிக்கப்பட்டிருக்கு. அங்கு கூட ஒரு விடயம் நிகழ்ந்து இருக்கிறது. அங்கே வரலாற்றினுடைய அதாவது அந்த வரலாற்றினுடைய அடிப்படையிலே அங்கே ஒரு எண்கோண சிவலிங்கம் மீட்கப்பட்டிருக்கிறது. அது அருகிலே இருக்கிற எல்லப்பர் மருதங்குளம் என்கிற ஒரு கிராமத்திலே ஒரு சிவ ஆலயமாக அது எழுந்தருளி இருக்கிறது. அதே நேரத்திலே இந்த பகுதியிலே பிள்ளையார் ஆலயத்தை புனரமைப்பு செய்வதற்கு தொல்லியல் திணைக்களம் தடை போட்டு இருக்கிறது. ஆனால் ஆலய நிர்வாகம் என்ன செய்திருக்கிறது, எவ்வாறு என்றாலும் ஒருவாறு அந்த அனுமதியை பெற்று ஆலயத்தை அமைக்க முயற்சிக்கிற அந்த தருணத்தில் இவர்கள் என்ன செய்கிறார்கள், இங்கே இருந்த எண்கோண மண்டபத்தில் விகாரை அமைப்பதற்கான முயற்சியிலே ஈடுபட்டிருக்கிறார்கள். இந்த இடத்திலே நான் தையிட்டிலிருந்து சற்று விலகி மிக முக்கியமான ஒரு வினாவிற்கு வருகிறேன். இந்த இடத்திலே எங்களுடைய நிலம் சார்ந்த அல்லது இங்கே இருக்கின்ற இந்த வரலாறுகள் சார்ந்திருக்கக்கூடிய விடயங்களை எடுத்து செல்லக்கூடிய அடுத்தடுத்த தலைமுறைகளை உருவாக்க வேண்டிய ஒரு தேவை என்பது காலத்தினுடைய கரங்களிலே விடப்பட்டிருக்கிறது. அதற்குரியவர்களாக இங்கே யாழ்ப்பாண பல்கலைக்கழகமாக இருக்கட்டும் அல்லது ஏனைய தமிழ் பிரதேசங்களிலே காணப்படுகின்ற பல்கலைக்கழகங்களிலே இருக்கின்ற வரலாறு தொல்லியல் சார்ந்த துறை தலைவர்கள், பேராசிரியர்களுக்கு அந்த பணி இருக்கிறது. தங்களுக்கு பிற்பாடு அடுத்தடுத்த தலைமுறைகளை உருவாக்க வேண்டிய தேவை இருக்கிறது. அண்மையிலே இந்தியாவிலே தஞ்சாவூர் தமிழ் பல்கலைக்கழகம் போன்ற மிகப்பெரிய பல்கலைக்கழகங்கள் இருக்கின்றன. அங்கே
வல்லுநர்கள் இருக்கிறார்கள். அவர்களிடத்திலே பயிற்சிகளை பெறக்கூடிய வகையிலான ஒழுங்குபடுத்தல்களை மேற்கொண்டு இவ்வாறான விடயங்களை எதிர்காலத்திலே ஒரு நிறுத்த முடியாவிட்டாலும் ஆனால் அந்த விடயங்களை எடுத்துச் செல்வதற்கான தளங்களை உருவாக்குவதற்கான வாய்ப்புகளை ஏற்படுத்த வேண்டும். இதற்கான முயற்சிகளை நாங்கள் எப்படி ஏற்படுத்திக் கொள்ளலாம்? அதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்குது. நாங்கள் இதை ஒரு சரியான விதத்தில் திட்டமிட்டு பல்கலைக்கழக இங்கே இருக்கக்கூடிய பேராசிரியர்கள் மற்றும் விரிவுரையாளர்களோட இந்த விஷயம் சார்ந்த ஆர்வமுள்ள ஒரு அணியை நாங்கள் உருவாக்கி, அதே மாதிரி மாணவர்களையும் நாங்கள் இதுக்கு தயார் நிலையில் இருக்கக்கூடிய மேற்படிப்புகளை பயிற்சிகளை இந்தியாவுக்கு சென்று பெறக்கூடிய ஆர்வமுள்ள மாணவர்களை தெரிவு செய்து எங்களுடைய புலம்பெயர் தமிழர்களுடைய ஒரு நிதி பங்களிப்போட நிதி தேவைகளும் இருக்கு. அப்போ அந்த பங்களிப்போட இதை நாங்கள் இப்படியான நீங்கள் சொன்ன போல தொல்பொருள் மற்றும் வரலாறு துறை சார்ந்த மாணவர்களை உருவாக்கி இந்த விடயங்கள் இந்த ஆய்வுகளை தஞ்சாவூரில் இருக்கக்கூடிய பேராசிரியர்கள் கூட இங்கே இந்த மாணவர்களோட இணைஞ்சு இங்கே உள்ள பேராசிரியர்களோட இணைஞ்சு ஆய்வுகளை செய்யக்கூடிய ஒரு சூழலை கூட நாங்கள் உருவாக்க வேண்டிய தேவைகள் இருக்குது. அது மாதிரி இப்போ தமிழ்நாட்டில் இருக்கிற தஞ்சாவூர் பல்கலைக்கழகம் போன்ற இணைய பல்கலைக்கழகங்களோட கூட எங்களோட யாழ்ப்பாண பல்கலைக்கழகம் அல்லது வவுனியா பல்கலைக்கழகம் அல்லது கிழக்கு பல்கலைக்கழகம், குறிப்பாக தமிழ் பகுதிகளில் இருக்கிற எங்களோட வடகிழக்கில் இருக்கிற பல்கலைக்கழகங்கள் ஒரு அஃபிலியேஷன் அந்த பல்கலைக்கழகத்தோட கூட ஒரு கொலாபரேஷன் ஒன்றை செய்து சில பயிற்சி திட்டங்கள் சில இதுகளை கூட இதுக்களால் முன்னெடுக்கக்கூடிய சில முயற்சிகளை நாங்கள் மேற்கொள்ள வேணும். அது இப்போ உங்களோட கதைக்கும் பொழுது இந்த சிந்தனைகள் எனக்குள்ளே ஏற்கனவே இருந்து கொண்டிருக்கிற ஒரு விஷயம்தான். இப்போ தொல்பொருள் துறை மற்றும் வரலாற்றுத்துறை சார்ந்து மட்டுமல்ல, ஊடகத்துறையாக இருக்கலாம், பொருளாதாரத்துறையாக இருக்கலாம், கலை பண்பாட்டுத்துறையாக இருக்கலாம், விளையாட்டுத்துறையாக இருக்கலாம், இப்படி எல்லா துறைகளிலுமே நாங்கள் எங்களுடைய வடக்கு கிழக்கு தமிழர் தாயகம் சார்ந்து தமிழ் தேசியம் சார்ந்து எங்களுடைய எதிர்கால சந்ததியை உருவாக்க வேண்டிய சர்வதேச ரீதியில் பிரகாசிக்கக்கூடிய நிலைக்கு அவர்களுடைய தரத்தை கல்வி தரத்தையும் அனுபவத்தையும் உயர்த்த வேண்டிய ஒரு தார்மீக பொறுப்பு மேலே இருக்குது. அது நாங்கள் எல்லாரும் சேர்ந்து செய்ய வேண்டும் என்று தான் நான் யோசிக்கிறேன். உண்மை. இந்த விடயத்தை நான் ஏன் இந்த தையிட்டி விவகாரத்துக்கு இடையிலே நான் புகுத்தினேன் என்றால் காலத்தினுடைய தேவையாக இருக்கிறது. நாங்கள் இங்கே தையிட்டிக்காக போராடி கொண்டு இருக்கிற போது வவுனியாவிலே ஆரம்பித்து விட்டார்கள். இதற்கு முன்பாக நீதிமன்றத்தினுடைய கட்டளையும் பொருட்படுத்தாது குருந்தூர் மலையிலே கட்டுமானங்களை கட்டி முடித்து விட்டார்கள். இவ்வாறு இருக்க நீங்கள் எதை பேசினாலும் நாங்கள் நிகழ்த்துகின்றவற்றை நிகழ்த்தித்தான் தீர்வோம் என்கிற ஒரு அடிப்படையில் தான் ஸ்ரீலங்கா அரசு செயற்பட்டு கொண்டிருக்கிறது. இந்த இடத்திலே இந்த தையிட்டி விவகாரம் தொடர்பாக பேசுகிற போது சில தேரர்கள் சாதகமான பதில்களை கொடுத்திருக்கிறார்கள். உதாரணமாக நேற்று நாகவிகாரையினுடைய விகாராதிபதியும் சில கருத்துக்களை வெளிப்படுத்தி இருக்கிறார். அதை நாங்கள் சாதகமாக பயன்படுத்திக் கொள்ளலாம். அதற்குள்ள இருக்கக்கூடிய அரசியலை தவிர்த்து விட்டு சாதகமாக பயன்படுத்தலாம். நைனாதீவினுடைய விகாராதிபதி வெளிப்படையாக சிங்கள மக்களுக்கு புரியும்படியாக சில வார்த்தைகளை குறிப்பிட்டிருக்கிறார். இது மக்களுடைய காணிகளை அபகரித்து கட்டப்பட்டிருக்கிறது. ஆகவே நீங்கள் தமிழ் மக்களோடு முரண்பாடுகளுக்கு செல்ல தேவையில்லை என்கிற ஒரு விடயத்தை அவர் வெளிப்படுத்தி இருக்கிறார். இந்த இடத்திலே வருகின்ற 3ஆம் திகதி போராட்டத்துக்கு குறித்த தேரர்களையும் நீங்கள் அழைத்திருக்கிறீர்களா? ஏனென்றால் அவர்கள் உங்களோடு அங்கே வருவதற்கு வாய்ப்புகள் இருக்குமாக இருந்தால் அதற்கான பலம் என்பது அதிகமாக இருக்கும். ஏனென்றால் தேரர்கள் அந்த இடத்திலே நிற்கிற போது உங்களை கடந்த போராட்டத்திலே நடாத்தியதை போன நைனாதீவு தேரரை போலீசார் நடாத்தி விடுவார்களா? இல்லை தான். இல்லை. ஆகவே இதற்கான எதிர்நிலைகளை ஏற்படுத்தி இருக்கிறீர்களா? அப்படியான ஒரு எதிர்நிலைகளை ஏற்படுத்தவில்லை. ஆனால் காணி உரிமையாளர்கள் சென்று நைனாதீவு தேரரை சந்தித்து தங்களோட ஆவணங்கள் எல்லாம் கொடுத்து கதைத்திருக்கிறார்கள் 2 நாட்களுக்கு முன்பு. அந்த சந்தர்ப்பத்திலே அவர்கள் அழைப்பு விட்டார்களா இல்லையா என்று எனக்கு தெரியவில்லை. ஆனால் இப்போ தேரர்களும் இந்த போராட்டத்தில் இதுக்கான குரலை கொடுத்து பங்கு பெற்றதுன்றதும் குறிப்பாக பொதுமக்களுடைய காணிகள் பொதுமக்களுக்கே வழங்கப்பட வேண்டும் என்ற நிலப்பாட்டில் அவர்கள் உறுதியாக இருக்கிறது எங்களுக்கு உண்மையிலே ஒரு சாதகமான நிலை தான். ஆனால் இப்போ நைனாதீவு தேரரை பொறுத்தவரையில் இந்த தையிட்டி இங்கே இருக்கக்கூடிய தேரர் ஒரு பிரிவு, அவர் இன்னொரு பிரிவு என்று அவர்களுக்கு இடையிலான அந்த போட்டித்தன்மைகள், வடபிராந்தியத்துக்கு யார் பிரதான மேலோங்கி நிற்கிற தன்மைகள் என்ற சில விஷயங்கள், அப்படியான சில மாற்று நிலப்பாடுகள் அவர்களுக்குள்ளே இருக்குது. அதுகளும் இந்த பிரச்சனைகளுக்குள்ள அங்கங்கே எதிரொலிக்குது இந்த கருத்துக்கள் இதுகளில். அடுத்தது இப்போ தேரர்கள் பொதுமக்களுடைய காணிகளை பொதுமக்களுக்கு வழங்க வேண்டும் என்று சொல்லி இருக்கிறார்கள். அந்த விகாரை கட்டப்பட்டிருக்கிற அந்த காணி கூட பொதுமக்களுடைய காணி தான். அப்போ அதுக்கு என்ன நடக்க போறது, அதுக்கு என்ன செய்ய போறோம் என்றதை பற்றி யாருமே எதுவும் சொல்லவில்லை. ஆனால் நேற்று
பொதுவாகத்தான் சொல்லி இருக்கிறார். தற்பொழுது அமைக்கப்பட்டிருக்கின்ற தையிட்டி விகாரினுடைய விகாராதிபதி ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பொன்றை நடாத்தி இருக்கிறார் நீண்ட காலத்துக்கு. அவர் அங்கே குறிப்பிட்டிருக்கின்ற ஒரு விடயத்திலே அழுத்தி கூறக்கூடிய ஒரு விடயம் இருக்கிறது. அவர் குறிப்பிட்டிருக்கிறார், அதாவது இந்த பிரச்சனை தீருகின்ற வரைக்கும் நான் எந்த விதமான கட்டுமானங்களையும் அங்கே செய்ய மாட்டேன். வருகின்ற 3ஆம் தேதி விசேடமான பூசை வழிபாடுகள் இல்லை, ஆனால் போயா தினத்திலே இடம்பெறும், பௌர்ணமி தினத்திலே இடம்பெறுகின்ற வழிபாடுகள் வளமை போன்று இடம்பெறும். அதே நேரத்திலே இந்த விகாரைக்கான ஆவணங்களை நான் அரசிடம் கொடுத்திருக்கிறேன், காணி உரிமையாளர்களும் கொடுத்திருக்கிறார்கள், நாங்கள் தீர்ப்புக்காக காத்திருக்கிறோம் என்று சொல்லி அவர் குறிப்பிட்டார். அப்படியானால் அந்த விகாரைக்கான ஆவணங்கள் என்று அவர் எவற்றை குறிப்பிட வருகிறார்? அதன் அவர் எந்த ஆவணங்களை நானும் அதை பார்த்தேன். அந்த விஷயத்த விகாரைக்கான ஆவணங்கள் என்று அவர் எதை குறிப்பிடாருன்னு எனக்கு தெரியவில்லை. அதுக்குள்ளே ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கிறது, அல்லது அரசு சார்பில் எதுவும் கடிதங்கள், பௌத்த சாசன அமைச்சு சார்பில் எதுவும் கடிதங்கள் கொடுத்த அந்த ஆவணங்களை அவர் சொல்கிறாரோ தெரியவில்லை. ஏனென்றால் அதெல்லாமே முழுதாக தனியாருடைய காணிகளாகத்தான் அந்த பிரதேசம் முழுமையாக இருக்குது. அப்போ அங்கே அதுக்குள்ள அரச காணிகள் என்று இருக்கிறதுக்கோ அல்ல விகாரைக்கு உரித்தானு சொல்லி உறுதி என்று இருக்கிறதுக்கோ சாத்தியக்கூறான எந்த ஆவணங்களும் அங்கே இல்லை. அப்போ அதுக்குள்ளே ஏதோ ஒரு மர்மம் இருக்கிறது. அது அந்த தேரரைத்தான் நீங்கள் கேட்க வேண்டும், அல்லது அந்த ஆவணங்களை அவர் ஊடகங்களுக்கு வெளிப்படுத்த வேணும். அப்போ அந்த விதத்தில் பார்க்க அரசால நியமிக்கப்பட்டிருக்கிற குழு அதை உண்மையிலேயே ஆராயமாக இருந்தால் பொதுமக்களோட காணிகளோட உரிமைகள், வித்துக்கள், உறுதிகள் அங்கே தெளிவாக வழங்கப்பட்டிருக்கு. அப்போ அதில் தீர்மானம் எடுக்கிறதுக்கு இவ்வளோ நேரம் தேவைப்படாது. அதை பார்த்துட்டு இதெல்லாம் பொதுமக்களோட காணி தான், இங்கே விகாரைக்கு எந்த காணியுமே இல்லை என்று தங்களோட தீர்ப்பை தெளிவாக சொல்லலாம். அப்போ அந்த அதுக்குள்ள ஒரு மர்மம் ஒன்று இருக்கிறது. அடுத்தது இப்போ அவர் நேற்று இந்த ஊடக சந்திப்பில் சொன்ன விஷயத்தில், அப்போ இவ்வளவு காலமும் நீங்கள் சட்டவிரோத கட்டுமானத்தை முந்த நாள் வரைக்கும் கட்டி கொண்டு தான் இருந்துக்கிறீங்கள் என்றது வெளிப்படுது. கட்ட மாட்டோம் என்றால் அப்போ முந்த நாள் வரைக்கும் நீங்கள் சட்டவிரோதமாக கட்டி கொண்டிருக்கிறீங்கன்றதை நீங்களே இப்போ உங்களோட ஊடக சந்திப்பு ஊடாக தேரர் ஏற்றுக்கொள்கிறார் என்பதும், விசேஷ பூசையால் புத்தர் வைக்கிற சிலை வைக்கிற விஷயங்கள் எல்லாம் செய்து கொண்டு தான் இருந்துக்கிறீங்களா. அப்போ இது 21ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை ஒரு துறவி மக்களுக்காக குரல் கொடுக்குறவர் அடி வாங்கி கைது செய்யப்பட்டு நடத்தப்பட்டதுன்ற ஒரு விளைவால் தான் நீங்கள் இப்போ இந்த நிலப்பாட்டுக்கு வந்திருக்கிறீங்க. அப்போ எங்களை மாதிரி ஆட்கள் நிறைய அடியல் வேண்டித்தான் சில விஷயங்களை பெற வேண்டிய, சில நிலப்பாடுகளுக்கு அதை கொண்டு வர வேண்டிய ஒரு நிலை இன்றைக்கு இருக்கிறது. ஒரு கருத்து பொது வழியிலே பேசப்படுகிறது, சட்டத்தை நாடாமல் நீங்கள் எதற்காக ஆர்ப்பாட்டங்களை செய்து கொண்டிருக்கிறீர்கள் என்கிற ஒரு விடயம் பேசப்படுகிறது. காணி உரிமையாளர்கள் ஒருவரோடு நான் நேர்காணல் நிகழ்த்திய போது இந்த விடயத்தை நான் அவரிடம் வின உயர்ந்தேன். சட்டத்தின் மீது நம்பிக்கை இல்லை என்கிற ஒரு விடயத்தை அவர் வெளிப்படுத்தியிருந்தார். அதே நேரத்திலே ஆர்ப்பாட்டங்களை மேற்கொள்வதற்கு போலீசார் நீதிமன்றத்தினுடைய அனுமதியை பெற்று வந்து அங்கே ஆர்ப்பாட்டங்களை நிகழ்த்த முடியாது என்கிற ஒரு தடை உத்தரவை அவர்கள் காண்பிக்கிறார்கள். அப்படியானால் என்னதான் தீர்வு? இன்னும் ஒரு வகையிலே நாங்கள் பார்க்கிற போது ரீதியான விஷயம் நீங்கள் சொல்லும் பொழுது உண்மையில வலிவடக்கு பிரதேச சபையினுடைய அனுமதி இல்லாமல் தான் இந்த கட்டுமானம் கட்டப்பட்டிருக்கிறது. அப்ப வலிவடக்கு பிரதேச சபை ஒரு தீர்மானம் நிறைவேற்றினம், எங்கட அனுமதி இல்லாம கட்டப்பட்ட கட்டுமானத்தை அகற்ற வேணும் என்று சொல்லி ஒரு வழக்கு போட வெளிக்கிடேக்கல புத்த சாசன அமைச்சர் ஓடி வந்து சொல்றார், வழக்கு போடாதீங்கோ, 60 நாள் டைம் தாங்க, உங்களுக்கு அமைச்சரவையில கழிச்சு உங்களுக்கு ஒரு தீர்வு தாரமண்டு. அப்ப வலிவடக்கு பிரதேச சபை 60 நாள் டைம் கொடுத்து 60 நாள் முடிஞ்சிச்சு, 2 மாசம் முடிஞ்ச பிறகு இங்க பதில் எதுவும் வருதுண்டோ ஒரு பதிலும் வரையல புத்த சாசன அமைச்சர்கிட்ட இருந்து. அப்ப வலிவடக்கு பிரதேச சபை திருப்பி ஒரு தீர்மானம் எடுக்கணும், இன்னும் ஒரு 60 நாள் டைம் கொடுப்போம் சொல்லி கடிதம் அனுப்பி, ரிமைண்டர் கடிதம் வலிவடக்கு பிரதேச சபையால புத்த சாசன அமைச்சருக்கு அனுப்பி எழுத்து ரீதியில இதுக்கு நீங்க தீர்வு தாரன்னு சொன்னீங்கள், வழக்கு போட வேண்டாம்னு சொன்னீங்கள், இதுவரை ஒன்றும் உங்களுக்கு நீங்க கேட்ட 60 நாளும் முடிஞ்சுது, 2 திருப்பி கடிதம் போட்டு அதுக்கு ஒரு 60 நாள் டைம் கொடுப்படுது, திருப்பி 2 மாசம், இப்ப 4 மாசம். அதுக்கு பிறகும் எந்த பதிலும் வரையலை. அந்த காலகட்டத்தில் தான் அறிவித்தல் ஒன்று வருகிறது, இந்த தையிட்டி இருக்கிற தேரருக்கு வந்து வடபிராந்திய பொறுப்பு அமரபுரணிக்காயில கொடுக்கப்படுகிறது, கௌரவிப்பு விழா நடக்குது. அந்த விழாவுக்கு தலைமை தாங்கிறவர் புத்த சாசன அமைச்சர், விருந்தினர் சஜித் பிரேமதாஸ். ஆளுங்கட்சி எதிர்கட்சி சேர்ந்து அந்த தேரருக்கு நீங்க ஒரு விழா எடுக்கிறீங்க, பதவியோட கொடுக்குறீங்கள் என்றால் நீங்கள் அந்த தேரரை அங்கீகரிக்கிறீர்கள், அவற்றின் நிலப்பாட்டையும் அங்கீகரிக்கிறீர்கள். ஆனால் இந்த கடிதத்துக்கு இன்னும் பதில் வரையலை. இந்த ஒரு சூழ்நிலையில தான் டிசம்பர் மாதம் 18ஆம் தேதி வலிவடக்கு பிரதேச சபை ஏகமனதாக ஒரு தீர்மானம் நிறைவேற்றினம், 3 மொழிகள்லையும் இது சட்டவிரோத கட்டுமானம் என்ற பெயர் பலகையை நாங்கள் போடுவோம் என்று. அதுக்கு உண்டு. 2வது தீர்மானம் நிறைவேற்றினம், இந்த தேர்தல் கொடுக்குற கௌரவிப்பை கண்டிக்கிறோம், பதவி உயர்வை கண்டிக்கிறோம், கண்டன தீர்மானம் நிறைவேற்றப்படுது 2வது.
மூன்றாவது தீர்மானம் தான் 21ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலம் 9 மணிலேருந்து 10 மணி மட்டும் ஒரு கவன ஈர்ப்பு போராட்டத்தை நாங்கள் செய்வோம். இது மூன்றும் வலிவடக்கு பிரதேச சபையினுடைய ஏகமனதான தீர்மானங்கள். அப்போ வழக்கு போட வெளிக்கிடையிலேண்டு இல்லை. இப்போ வழக்கு போட வெளிக்கிடத்தான் இவன் நிப்பாட்டி வச்சு வழக்க போடாதைக்கும் நாங்கள் தீர்வு தரோம்னு சொல்லி ஒன்றும் தராமல் இப்போ ஓடி திரிஞ்சு ஒன்று நிற்கணும். அப்படியானால் வலிவடக்கு பிரதேச சபையினுடைய அடுத்த கட்ட நகர்வு என்பது ஒரு வழக்கை தாக்கல் செய்வதாக இருக்கும் என்று சொல்லி எடுத்துக்கொள்ளலாமா? கட்டாயம் அவர்கள் வழக்கை தாக்கல் செய்ய வேண்டும். இன்றைய நாள் கூட வலிவடக்கு பிரதேச சபை அமர்வு இருக்கிறது. அப்போ அதில் திருப்பி அந்த பேர் பலகையை அங்கே நிலைநாட்டுன்ற விஷயத்தை கட்டாயம் திருப்பி செய்ய வேணும் என்ற அது தீர்மானமாக நிறைவேற்றப்பட்டது. அது அடிப்படை உரிமை. இப்போ அந்த உரிமையை ஸ்ரீலங்கா அரசு போலீசார் ஊடாக மறுக்குது என்றால் பிரதேச சபை என்று ஒரு பிரதேச சபை தண்டை நியாயாதிக்கிறதுக்கு உட்பட்ட இடத்துக்குள்ள ஒரு பேர் பலகையை போடுறதுக்கு கூட ஒரு அதிகாரம் பிரதேச சபைக்கு இல்லைன்னா அப்புறம் எங்கட அரசியல் தலைவர்கள் போய் மாகாண சபையை நடத்து அதை தாண்டி கேட்குற ஒரு விரியோசனம் இல்லை. அப்புறம் இந்த பிரதேச சபைகள் நகர சபைகள் மாநகர சபைகள் எல்லாத்தையும் கலைச்சி விடலாம். ஒரு அதிகாரம் இல்லை. அப்போ இதுதான் இது உண்மையான நிலையை எங்கட மக்கள் முதல்ல புரிஞ்சு கொள்ள வேணும். ஏனென்றால் இவ்வளவுக்கு மோசமான நிலையில் இருக்கல எங்கட மக்கள் தேவையில்லாமல் சுவாமிக்கு என்ன தேவையில்லாமலே எதுக்கு போய் நிற்கிறார் போய் நின்று அடி விழுந்தானே என்று ஒரு சிந்தனையே இல்லாமல் எங்கட மக்கள் கதைக்கணும். அப்போ அந்த பின்னணியை பார்க்கல வழக்கு போடுறதுக்கான விஷயங்கள் நடந்தது. மற்ற விஹார கட்டு மட்டும் பேசாமல் இருந்துட்டு இப்போ என்ன செய்கிறீங்கள் என்றால் அது அதிகர் பாதுகாப்பு வலயத்தில் இருக்க விஹார கட்டுப்பட்டு யாருக்குமே தெரியாது. அவன் உயர்த்தியெல்லாம் மறைச்சி வச்சு கட்டி பிறகு கொரோனா டைமுக்குள்ள கொஞ்சம் ஊடகவியலாளர் விடைக்கலாம் தூர பார்க்கான் ஏதோ ஒரு கட்டுமானம் நடக்குதுன்னு தான் கண்டுபிடிச்சி தான் டக்குன்னு இந்த விஷயம் வெளியில் வர தொடங்குது. அப்போ அதிஉயர் பாதுகாப்பு வலயமாக 90ஆம் ஆண்டு பலாலி இராணுவம் முன்னேறி இடம் பிடிச்ச போது கட்டுப்படைக்க அப்படி பார்த்தோம்னால் இந்த விகாரை இராணுவ முகாமுக்குள்ள அமைக்கப்பட்ட விகாரை. அதாவது இராணுவ முகாம் எப்பொழுது அகற்றப்படுகிறதோ இராணுவம் வழிபடுறதுக்காக இராணுவ முகாமுக்குள்ள புத்தர் சிலை வச்சாலும் சரி விகாரை அமைச்சாலும் சரி இராணுவ முகாம் எப்பொழுது அகற்றப்படுகிறதோ அப்பொழுது விகாரையும் அகற்றப்பட வேணும். அகற்றி இருந்தது இந்த பிரச்சனை இல்லை. ஆனால் நீங்கள் பெரிய கட்டுமானமா உயரமான கட்டுமானமா சவேந்திர சில்வாவே இராணுவ தளபதியை கட்டி வச்சுக்கிறார். அப்போ வழக்கு போடலைன்ற விஷயத்துக்கு வழக்கு போட முயற்சி எடுத்துக்கணும். காணி உரிமையாளர்கள் வழக்கு போடுறன்ற விஷயத்தில் வாக்கல குருந்தூர் மேல விஷயம் உங்களுக்கு தெரியும். நீதிபதி சரவணராஜா நாட்டை விட்டு ஓடுறார். குருந்தூர் மேல வழக்குகளுக்கு நான் நேர நீதிமன்றங்களுக்கு போய் வந்திருக்கிறேன். அந்த ஆதி ஐயனார் ஆலய நிர்வாகம் சார்பில். அப்போ இந்த நீதிமன்றங்கள் ஊடாக எங்களுக்கு நியாயம் கிடைக்கப் போவது இல்லை. மாறாக அரசாங்கம் ஒரு தொல்பொருள் திணைக்களத்தினூடாக ஒரு வர்த்தமானியை வெளியிட்டு இவ்வளவும் அரச ஹானி விகாரக்குரிய ஹானி என்று சொல்லி இந்த மக்கள்கிட்ட அவ்வளவு தனியாருடைய அவ்வளவு ஹானியும் சுவீகரிக்கிற ஒரு செயற்பாடு தான் நடக்கும் வழக்கு போட்டவன். அப்படியானால் தையிட்டினுடைய நிலைப்பாடுகள் இப்படியே போராட்டங்கள் தொடர்ந்து கொண்டே இருக்கின்றன. மக்கள் காணிகளற்று அழுகுறலோடு இருக்கிறார்கள். அதே நேரத்தில் போலீசார் விகாரைக்கு சாதகமாக அந்த சட்டவிரோத கட்டடத்துக்கு சாதகமாக அவர்கள் இருக்கிறார்கள். ஏற்கனவே விகாரை அமைக்கப்பட்டிருந்த காணி நயனாதிப தேரருக்கு சொந்தமானது என்கிற அந்த ஆவணங்களையும் காண முடிகிறது. அவர்கள் இருவருக்கும் இடையில சில பிணக்குகள் காணப்படுகின்றன என்பதும் வெளிப்படையாக தெரிகிறது. அப்படியானால் என்னதான் தீர்வு? உண்மையிலேயே அரசாங்கம் இதுக்கு ஒரு நிரந்தரமான தீர்வை கொடுக்க வேண்டுமாக இருந்தால் இந்த ஏற்கனவே இருக்கக்கூடிய காணி திஸ்ஸ விஹாரைக்கு இருக்கக்கூடிய காணி 54ஆம் ஆண்டு கொடுக்கப்பட்ட இந்த நயனாதிபதிக்கு இப்போ நயனாதிபதி தேரர் மற்ற இந்த தேரர்கள் அவைக்கில் இருக்கிற பிணக்குகளை புத்த சாசனம் அமைச்சு அல்ல அவைண்ட பீடங்கள் அமரபுர பீடமாக இருக்கலாம், கண்டியாஸ்கிரிய மெல்வத்த பீடங்களாக இருக்கலாம். அந்த பீடங்களுடைய மகாநாயக்க தேரர்கள் அந்த பிரச்சனையை முதல் தீர்க்கணும். அவைக்குள்ளே இருக்கிற பிரச்சனை அதுக்கு நாங்கள் தலையிட இல்லாது அதை தீர்த்து கொண்டு அவை ஒரு முடிவுக்கு வரணும். புத்த தர்மம் புத்த பெருமான் என்ன சொல்றார், இது காணி, இது விஹாரைக்கு இருக்கக்கூடிய காணி, அதில் தான் விஹாரம் அமைக்கப்படணும் என்றால் இவை இந்த விஹாரையில் இருக்கக்கூடிய தூபம் மற்ற முக்கியமான பொருட்களை எடுத்து கொண்டு வந்து பாலஸ்தாபனம் செய்கிற மாதிரி அந்த காணியை சுத்தப்படுத்தி அதுக்குள்ள அதை அமைச்சு ஒரு விஹாரை அதுக்குள்ள கட்டி அதுக்கு கும்பாபிஷேகத்தை செய்து அந்த வழிபாட்டை செய்தோன்னா இது விஹாரை இல்லாமல் இது வெறும் கட்டடமாக மாறிடும். அப்போ அதை அந்த திஸ்ஸ விஹாரைக்குன்னு இருக்கக்கூடிய இடத்துல அதை செய்து முடிச்சிட்டோம்டா முதல் கட்டமாக. பிறகு இந்த காணிகளை இந்தந்த தனியார்களுடைய உறுதிகளின் படி சர்வே பிளானின் படி அந்தந்த காணியில் அவைகளுக்கு கொடுத்து விடுறது. இந்த விஹாரை இருக்கிற கட்டுமானம் கூட ஒரு தனிப்பட்ட ஆளுக்குரிய ஒரு காணியாக இருக்க போகுது. அதை அவருக்கு காணியை கொடுத்த அப்புறம் இப்போ அவர் அது வெறும் கட்டிடமாக தான் இருக்க போகுது. இப்போ இங்கே விஹாரை கட்டி கும்பாபிஷேகம் செய்த அப்புறம் இல்லாட்ட கவனம் மிஞ்சான்னு இருக்கு. பிறகு அவர் அதில் ஒரு கட்டிடத்தை கட்ட போகிறாரோ வீட்டை கட்ட போகிறாரோ இதை செய்யக்க அந்த கட்டிடத்தை அவர் அதுக்கேற்ற மாதிரி மாற்றி அல்லது அதை அகற்றி அவர் அதை செய்வார்.
அது ஒரு பெரிய ஒரு பிரச்சனையை கொண்டு வராது. அப்போ முதல் விஷயம் இந்த ஒரு தீர்மானத்தை பௌத்த பீடங்களும் அரசும் எடுத்தாதான் இது ஒரு நியாயமான ஒரு தீர்வாக நகரப்போகுது. ஆனால் ஒரு தமிழ் தேசிய செயற்பாட்டாளராக அந்த காணில விகாரம் அமைக்கிறது கூட எங்களுக்கு மேலே உடன்பாடு இல்லை. ஏன் உடன்பாடு இல்லை என்றால், பௌத்தர்களே இல்லாத இடத்துல பௌத்த விகாரைகள் இருக்கு. இப்போ கொழும்புல தென்னிலங்கையில் இந்து கோயில்கள் கட்டுப்படுது, வெளிநாடுகளை கட்டுறோம் என்றால் அங்கே இந்துக்கள் இருக்கணும் வழிபடுறதுக்கு. அவன் வழிபாட்டு தேவைக்காக அந்த ஆலயம் அதுவும் சட்ட ரீதியான முறைப்படி காணிக்கல கட்டப்படுது. அப்போ இது காணி சட்ட ரீதியாக விகாரைக்குரிய காணி தான் அப்போ கட்டுறதுல எங்களுக்கு ஆட்சேபனை இல்லை. அதாவது பழைய திசவிகாரையினுடைய காணி, பழைய திசவிகாரைய காணி அதில் கட்டுறதுல எங்களுக்கு ஆட்சேபனை இல்லை. அது காணி என்றால் நீங்கள் கட்ட அது முந்தி தமிழாக்கட காணியை தான் இருந்தது. அதுலேயும் அடுத்த ஒரு பிரச்சனை இருக்கு என்னன்னா, இந்த தொல்பொருள் புராதனம் ஒன்றுலாம் ஒரு கட்டுக்கதை கட்டிக்கிறோம். அது 54ஆம் ஆண்டு அந்த காணி ஏதோ ஒரு காசு கடனாக பண்ணி இந்த காணி உரிமையாளருக்கு முழு விவரம் தெரியும். அது கொடுத்ததில் ஒரு ஆளுக்கு அந்த காணி போனதே தவிர அங்கே முந்தைய ஒரு விகாரை இருந்து எல்லாம் செய்தேன்னு சொல்லி ஒன்றுமே இல்லை. ஆனால் காணி உரிமையாளர்கள் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகரன் அவர்களோடு ஒரு சந்திப்பு ஒன்றை மேற்கொண்ட போது அங்கே அமைச்சர் தரப்பில் ஒருவர் குறிப்பிட்டிருக்கிறார். அது சிங்கள மக்கள் வாழ்ந்த பகுதி என்கிற ஒரு விடயத்தை அவர் குறிப்பிட்டிருக்கிறார். இதன் காரணமாக அவர்களுக்கு இடையிலே அந்த முரண்பாடுகள் எழுந்ததாக சில விடயங்களை அறிய முடிந்தது. அதே நேரத்திலே இந்த விடயம் தொடர்பாக, அதாவது தற்பொழுது அமைக்கப்பட்டிருக்கின்ற திசவிகாரை தொடர்பாக, அதாவது இராணுவ வலைத்தளத்திலே குறிப்பிட்டிருக்கின்ற ஒரு விடயம், இது தேவனம்பதீச மன்னனுடைய காலத்திலே இருந்து அந்த பகுதி புராதன பௌத்த இடமாக காணப்பட்டிருக்கிறது. இப்படியான கதைகளை எல்லாம் அவர்கள் எழுதியிருக்கிறார்கள். ஆனால் இந்த இடத்திலே நாங்களும் ஒரு விடயத்தை புரிந்து கொள்ள வேண்டும். அதாவது ஒரு காலத்திலே தமிழ் பௌத்தம் என்பது தமிழர்களால் பின்பற்றப்பட்டு வந்த ஒரு நிலைப்பாடும் எங்களுடைய பிரதேசங்களே காணப்படுகிறது. அவற்றை நாங்கள் மறக்க முடியாது. அவ்வாறு பௌத்த சின்னங்கள் வெளிப்படுகிற போது அதை ஒரு இனத்தினுடைய அடையாளமாக பார்க்காமல் தமிழர்களில் ஒரு பகுதியினர் தமிழ் பௌத்தத்தை பின்பற்றி இருக்கிறார்கள் என்கிற அந்த புரிதலை நாங்கள் வெளிப்படுத்த வேண்டிய ஒரு தேவையும் இருக்கிறது. அதை இனத்தை பாதுகாப்பதற்கான ஒரு வழியாக அதனை நாங்கள் பயன்படுத்தலாம். இந்த இடத்திலே அதிலே தமிழ் பௌத்தம் என்றது உண்மையில மகாஞான பௌத்தம் என்றதை நான் கருதுகிறேன். மகாஞான பௌத்தம் இவர்கள் சிங்களவர்கள் இப்ப பின்பற்ற பௌத்தம் வந்து தேரவாத பௌத்தம். இந்த புரிதல் என்பது தேவையாக இருக்குது. இறுதியாக வருகின்ற 3ஆம் தேதி ஒரு மக்கள் மயப்படுத்தப்பட்ட போராட்டத்திற்கு அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கிறது. அங்கே பல்கலைக்கழக மாணவர்களுக்கும் அந்த மாணவர் ஒன்றியத்துக்கும் அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த பின்னணியில் இவற்றை குழப்புகின்ற விதமாக அரசியல் தலையீடுகள் இருந்தபோது அதை அரசியல் தலைவர்கள் அங்கே முன்னின்ற போது அரசியலுக்காக வாக்கு அரசியலுக்காக பயன்படுத்துகிறார்கள் என்று சொல்லி எங்களில் சிலர் மக்கள் பிரதிநிதிகள் எல்லாம் கதை கட்ட தொடங்கியிருந்தார்கள். மக்கள் போராட்டமாக அது மாற்றப்படுகிற போது அங்கே வெளிநாடுகளிலே வீசாவை பெறுவதற்காக அங்கே சென்று நிற்கப் போகிறார்கள் என்கிறார்கள். பல்கலைக்கழக மாணவர்களை ஒரு நிலையிலே அந்த பல்கலைக்கழக மாணவர்களை கொண்டு செல்லுகிற தன்மையை வெளிப்படுத்துகிறார்கள். இப்படியான கருத்துக்கள் எல்லாம் தெற்கினுடைய ஊடகங்களில் மிக முக்கியமாக டெய்லி மிரர் பத்திரிகையிலே வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. அதாவது வருகின்ற 3ஆம் தேதி விகாரை உடைப்பதற்கு அரசியல் தலைவர்களும் தமிழ் மக்களும் ஒன்றிணைந்து செயற்படுகிறார்கள் என்கிற கருத்தையும் அங்கே வெளிப்படுத்தி இருக்கிறார்கள். இப்படியான நிலைப்பாடுகளை எப்படி மக்கள் எதிர்கொள்ள வேண்டும்? எப்படி தங்களை தயார்படுத்திக் கொள்ள வேண்டும்? இப்படியான தவறான பிரச்சாரங்களை ஸ்ரீலங்கா இராணுவ புலனாய்வினுடைய ஒரு பின்னணியிலிருந்து வெளிப்படுத்தி வர தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர்களாக இருந்தாலும் சரி, அல்லது தமிழ் செயற்பாடுகளில் தாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம் என்று சொல்லி சிவில் செயற்பாடுகளில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறோம் என்று சிவில் அமைப்புகளை வச்சு கொண்டிருக்கிறார்களாக இருந்தாலும் சரி, அவையில் இந்த கருத்துக்கள் இது வெளிவரும் பொழுது எங்கட மக்கள் முதல்ல விழிப்புணர்வோடு அவற்றை எதிர்கொள்ள வேண்டும். அந்த கருத்துக்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்காமல் அவர்களை புறந்தள்ள வேண்டும். நாளைக்கு நாங்கள் எங்களுடைய மக்கள் பிரதிநிதிகளை தெரிவு செய்யும் பொழுது, ஒவ்வொரு தேர்தல்கள் வரும் பொழுது இப்படியான எங்களுடைய இனத்தினுடைய இருப்பையே இல்லாமல் செய்யறதுக்கு துணை போகிற அனைவரையும் அடையாளம் கண்டு முற்றுமுழுதாக இந்த தமிழ் தேசிய அரசியல் பிறப்பிலிருந்து அவர்களை ஒதுக்க வேண்டும் என்றதும், அது மட்டுமல்ல இந்த விஷயங்கள் எல்லாம் பொய்யான கருத்துக்கள், உண்மையான நிலப்பாடு இதுதான் என்பதை ஊடகங்கள் வாயிலாகவும் வேறு சமூக வலைத்தளங்கள் ஊடாகவும் எங்கட உறவுகள், காணி உரிமையாளர்கள், தமிழ் தேசியத்தை நேசிக்கின்ற மக்கள் அந்த கருத்துக்களை வெளிப்படுத்துவதன் ஊடாக, அது மாதிரி தென்னிலங்கை ஊடகங்களும் இப்போ என்ன செய்யணும்னா இப்படியான கருத்துக்களை தான் நாங்கள் கூட விரும்பி அதை பெருசாக்கி அங்கெல்லாம் கொண்டு போயிடும். அவையும் அதை விரும்புகிற ஒரு செயற்பாடு இருக்கிறபடியால் எங்கட பக்கத்தில் இருக்கக்கூடிய மற்ற புலம்பெயர் தேசங்கள் இருக்கக்கூடிய ஊடகங்கள், எங்கட புலம்பெயர் அமைப்புகள், நிறுவனங்கள் இவற்றை பற்றிய தெளிவுகளை அந்தந்த நாடுகளில் இருக்கிற அரச
ராஜதந்திரிகளுக்கும் எங்கட மக்களுக்கும் கட்டாயம் தெளிவுபடுத்த வேண்டிய ஒரு தேவை இருக்குது. அப்போ அதன் ஊடாகத்தான் நாங்கள் இந்த ஒரு புலனாய்வு போற நாங்கள் வெற்றி கொள்ள முடியும். மற்றது எங்கட மக்களும் இப்போ ஒரு சில பேர் நகைச்சுவையாகவும் ஒரு சில கருத்துக்கள் இப்படி சொல்கிற அந்த அவைக்கு பின்னால் போகிற தன்மையை கொஞ்சம் நிப்பாட்டணும். இங்கே இருக்கிறாக்களாக இருந்தாலும் சரி, புலம்பெயர் இருக்கிறாக்களாக இருந்தாலும் சரி, இவை பொய்க்குத்தான் சொல்லினோம், இவை ஒரு தெளிவில்லாத நிலப்பாட்டில் இருக்கணும்ன்ற ஒரு குறிப்பிட்ட நபரை தெரியுமென்றால் அதுக்கு பிறகு அவரை பற்றி கதைக்கிறதோ அதுக்கு பின்னால் சிந்திக்கிறதோ உண்மையில் எங்கட இலக்கை விட்டு திசை திருப்புற முயற்சி தான். அதில் அவன் எதிரி வெற்றி பெறுறான். அப்போ எங்கடையாக்கள் அதுகளை விட்டுட்டு நாங்கள் என்ன செய்யணும்? இப்போ இந்த விஷயம் நடக்குது, 3ஆம் தேதி போராட்டம், அதுக்கு மக்கள் பெருமளிச்சியாக உண்மையில் கலந்து கொள்ள வேணும். இப்போ எங்கட போராட்டங்களெல்லாம் நாங்கள் தமிழினம் எதையும் அடைய முடியும் என்றது எழுதப்படாத விதியாக வந்துவிட்டது. ஆகவே அந்த அடிப்படையில் எந்த வீட்டு வாசலுக்கு பிரச்சனை வரும் மட்டுமென்று இல்லாமல், இப்போ வவுனியா சமணங்குளம் பிள்ளையாவில் இது வந்துட்டுது, இங்கால திருக்கேஸ்வரத்தில் பிரச்சனை, உருத்திரபுரம் சிவன் கோயிலில் பிரச்சனை, இப்போ வடக்கு கிழக்கு எடுத்தால் இங்கே எல்லா இடத்துலையும் இந்த தொல்பொருள் திணைக்களத்தின் அட்டூழியம் நடந்து கொண்டு இருக்குது. அப்போ அப்படியான ஒரு சூழ்நிலையில் இப்படியான இப்போ தையிட்டி என்றது அதுன்ற ஒரு 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 குறியீடு மாதிரி இந்த போராட்டம் இருக்கிற இடத்துல கட்சி பேதங்களை கடந்து எங்கட கட்சிகளும் இது கட்சிக்குரிய போராட்டம் அடையாளப்படுத்துகிற தன்மையை குறைக்கணும். குறைச்சி எல்லாரும் கட்சி பேதத்தை கடந்து தமிழன் என்ற வகையில் எல்லாரும் ஒரு உங்களோட நேரத்தை ஒதுக்கி இந்த போராட்டத்துக்கு இது ஒரு எழுச்சியான ஒரு போராட்டமாக மாற்றும் பொழுதுதான் நாங்கள் சில விஷயங்களை அடையக்கூடியதாக இருக்கும். இப்போ ஏற்கனவே நடந்த போராட்டம் அந்த விடயங்கள் ஊடாகத்தான் இப்போ தேரர் வெளிப்படையாகவே தான் எந்த கட்டுமானம் செய்ய மாட்டேன் என்று சொல்கிற ஒரு நிலைக்கு வந்திருக்கிறார். இது போராட்டத்தால் வந்த விளைவு தான், வேறு ஒன்றாலையும் வந்த விளைவு இல்லை. அப்போ இந்த மக்களுக்குரிய காணிகள் கிடைக்கப்பட வேணும், அவர்கள் காணிகளை பெற்று தங்களோட சொந்த காணியில் அவர்கள் சுபீட்சமாக வாழ வேண்டும் என்றால் இந்த போராட்டம் எழுச்சி பெற வேண்டும். அதற்கு எங்கள் உறவுகள் அனைவரும் 3ஆம் தேதி 1-2 இந்த போராட்டத்தில் நீங்கள் பங்களிக்க வேண்டும் என்றும் நாங்கள் அன்புரிமையோடு கேட்டுக்கொள்கிறோம். நிச்சயமாக மக்கள் எழுச்சி இடம்பெறுகிற போதுதான் நாங்கள் எதிர்காலத்தை வெற்றி கொள்ளக்கூடிய வாய்ப்புகளை பெற்றுக்கொள்ளக்கூடிய அந்த நிலைமை தான் இன்றைக்கு காணப்படுகிறது. ஆகவே வருகின்ற பிறக்க இருக்கின்ற இந்த புத்தாண்டிலாவது எங்களுக்கு சாதகமான, தமிழ் மக்களுக்கு சாதகமான பல்வேறு விடயங்கள் அரங்கேறட்டும் என்கிற அந்த நம்பிக்கையோடு மிக்க நன்றி. நீங்கள் வைத்தியசாலையில் இருந்து வருகை தந்து இங்கே எங்களுடைய கலையகத்துக்கு வருகை தந்து பல்வேறு கருத்துக்களை வழங்கி இருக்கிறீர்கள். தொடர்ச்சியாக உங்களுடைய பயணங்கள் பயணப்படட்டும் என்கிற அந்த வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு மிக்க நன்றி. உங்களுக்கும் இனிய பிறக்கின்ற ஆங்கில வருடம் இனிதாக அமைய வேண்டும் என்று இறைவனை பிரார்த்தித்துக் கொண்டு எங்கள் நேயர்களுக்கும் தமிழினத்துக்கு எதிர்வரும் இந்த ஆங்கில புது வருடம் நல்ல ஒரு வருடமாக ஒரு நிரந்தர தீர்வை தரக்கூடிய நிலையை நோக்கி எங்களை நகர்த்தக்கூடிய ஒரு வருடமாக அமைய வேண்டும் என்று பிரார்த்தித்துக் கொண்டு இந்த வாய்ப்புக்கு உங்களுக்கும் ஐபிசி குழுமத்துக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்வோம். அகலங்கு நிகழ்ச்சியினூடாக இணைந்திருந்தோம். இன்றைக்கு அகலங்கு நிகழ்ச்சியில் உரையாடப்பட வேண்டிய மிக முக்கியமாக இந்த தமிழர் தாயக பகுதியிலே ஆக்கிரமிப்பினுடைய அடையாளமாக மாறி இருக்கின்ற பௌத்தம் என்கிற பேராலும் சிங்களம் என்கிற பேராலும் ஆக்கிரமிக்கப்பட்டு வருகின்ற விடயங்கள் தொடர்பான ஒரு நிகழ்ச்சியாகத்தான் இன்றைக்கு இந்த நிகழ்ச்சி பயணப்பட்டிருக்கிறது. மிக முக்கியமாக தையிட்டி விடயம் சார்ந்து உரையாடியிருந்தோம். இதேபோன்று உரையாடப்பட வேண்டிய, மக்கள் எழுச்சியாக மாற்றப்பட வேண்டிய இன்னொரு விடய பரப்போடும் சார்ந்திருக்கக்கூடிய ஆளுமை ஒருவரோடும் சந்திக்கின்ற வரையிலே விடைபெற்றுக் கொள்கிறோம். சந்திக்கலாம் அவர்களே.